லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை சற்று கூடுதலாகவே உள்ளது. அது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டறியலாம். ராஜ்குமார், இப்போ லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் காரணமா கோயம்பேடு சந்தைக்கு எவ்வளவு லாரிகள்ல காய்கறி வரத்து இருக்கு? காய்கறிகளுடைய விலை எவையெல்லாம் உயர்ந்திருக்கு? தம்பி தமிழரசன், டீசல் விலை உயர்வு நாள்தோறும் விலை உயர்ந்து கொண்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 4 லட்சம் லாரிகள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 350 லாரிகளில் காய்கறிகள் வரத்து இருக்கும். ஆனால் தற்போது வேலைநிறுத்தம் காரணமாக அந்த வரத்து குறைந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக 350 லாரிகளில் வரக்கூடிய காய்கறிகள் தற்போது இந்த 2 நாட்களில் 200 லாரிகளாக மட்டுமே குறைந்திருக்கிறது. அதுவும் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய லாரிகள் வேலைநிறுத்தம் காரணமாக வெளி மாநில லாரிகள் காய்கறிகளுடைய வரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போன்று தற்பொழுது கோயம்பேடில் மொத்தமாக காய்கறிகள் எடுப்பதிலும் விலை உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக தக்காளி, இஞ்சி, பீன்ஸ் போன்ற காய்கறிகளுடைய விலை உயர்ந்திருக்கிறது. நம்மோடு பேசுவதற்காக மொத்த காய்கறி சங்கத்தினுடைய ஆலோசகர் சவுந்தரராஜன் அவரோடு பேசும். சார், என்னென்ன காய்கறிகள் விலை உயர்த்தப்பட்டிருக்கு? எந்தெந்த மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வரத்துகள் குறைஞ்சிருக்கு? அதாவது குறிப்பாக சென்னை மாநகரம் பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இங்கு வசிக்கக்கூடிய 40 லட்சம் மக்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து எங்களால் முடிந்த அளவுக்கு விலை மலிவாக காய்கறிகள் சப்ளை செய்து வருகிறோம். இந்த லாரி ஸ்ட்ரைக்கின் காரணமாக லாரிகள் கிடைக்கவில்லை, சரக்கேற்றுவதற்கு லாரிகள் கிடைக்கவில்லை. இரண்டாவதாக ஒரு நாளைக்கு சென்னை மாநகருக்கு 350 லாரிகள் வந்து கொண்டிருந்தது, இன்று 200 லாரிகள் தான் வருகிறது. காரணம் டீசல் விளையாட்டத்தின் காரணமாக லாரிகள் எங்களுக்கு கட்டுப்படி ஆகவில்லை, அதனால் நாங்கள் சரக்கு ஏற்றவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் எங்கிருந்தாலும் எய்ச்சர் வேன் கிடைச்சாலும் டெம்போ கிடைச்சாலும் ஏற்றி வர சொல்லி வருகிறோம் விவசாயிகளை. நம் சென்னை மாநகருக்கு சுற்று வட்டாரத்திலே காய்கறி விளைச்சல் கிடையாது. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் தான் சென்னைக்கு காய்கறிகள் வந்து கொண்டிருக்கிறது. ஊட்டியில் விளையக்கூடிய காய்கறிகள் மதுரை மாவட்டம் அண்டு தேனி, திருநெல்வேலி வரைக்கும் சப்ளை விடுகிறது. கொடைக்கானலும் அதே போல் தான் சவுத் சப்ளை விடுகிறது. சென்னை மாநகருக்கு இங்கேருந்து சித்தூர் 300 கிலோமீட்டர் கர்நாடகா பார்டரில் விஜயபூர், சிக்லாப்பூர், சிந்தாமணி அந்த பகுதியில் விளையக்கூடிய காய்கறி தான் பீன்ஸ், கோஸ், கேரட் இவைகள் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவர்களை நாங்கள் நாசுக்காக தெளிவாக எடுத்து சொல்லி வாடகை 10-50 கூட தருகிறோம் என்று சொல்லி தெரிவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தொழிலே மிகவும் கடினமான தொழில் லாரி தொழில். அவர்களுக்கு அரசாங்கம் கூப்பிட்டு அழைத்து பேசி முடிவெடுத்தால் சென்னை மாநகருக்கு சப்ளை தட்டுப்பாடு என்று கிடைக்கும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அத்தியாவசியமான பொருட்கள் மக்கள் வாங்குவதில் கோயம்பேடு சந்தையில் நேரடியாக கொள்முதல் பண்ணும்போது ஒரு கிலோ எவ்வளோ உயர்ந்திருக்கு? இப்போ தக்காளி, வெங்காயம் எவ்வளோ உயர்ந்திருக்கு? சில்லறை வணிகம் போகும்போது மக்களுக்கு இன்னும் எவ்வளோ உயர்ந்து? அதாவது குறிப்பாக உயர்ந்திருக்கிறது 5 காய்கறிகள் தான். ஒன்று பீன்ஸ், கேரட்டு, அவரைக்காய், கொத்தமல்லி. 10 ரூபாய்க்கு விற்ற இன்று 30 ரூபா, 25 ரூபாய். கொத்தமல்லி, புதினா, இவை மற்ற காய்கறிகள்லாம் 10% கேரட்டு, பீன்ஸு, நூக்கல், சௌச்சௌ, அவரைக்காய், இது இதெல்லாம் 10-15% புடலங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் கூடி உள்ளது. இருந்தாலும் மெஜாரிட்டி காய்கறிகள், முக்கியமான காய்கறி தக்காளி விலை கூடுதல்னால் மக்களுக்கு பெரும் பாதிப்பு வரும். அதனால் அதுக்கு ஆன நடவடிக்கை எடுக்க வேண்டும். தம்பி தமிழரசன், 2வது நாள் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக தக்காளி, வெங்காயம், இஞ்சி போன்ற காய்கறிகளுடைய விலை உயர்ந்திருக்கிறது. மாற்று ஏற்பாடுகளை வியாபாரிகள் ஒரு பக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவிக்கிறாங்க. வரத்து குறைவால் காய்கறிகளின் விலை உயர்ந்திருக்கிறது. கலந்துரையாடியமைக்கு நன்றி ராஜ்குமார்.